வேலுண்டு வினையில்லை, குகனுண்டு பயமில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை மனமேன்னு நம்ம கேட்டிருக்கோம். கந்த புராணம் 18 மகா புராணங்களில் ஒன்று. இது கச்சியப்ப சிவாச்சாரியார் சுவாமிகளால் தமிழ் பாக்களால் பாடி அருளப்பட்டிருக்க தமிழ் களஞ்சியம், ஞான களஞ்சியம். கருணையே வடிவான கந்தவேளின் பெருமையை மக்கள் எல்லாம் புரிஞ்சுண்டு எளிசில் படிக்கிற வண்ணம் கருணையோட நம்ம கிருபானந்த வாரியார் அதுக்கு உரைநடை கொடுத்துருக்கார். அந்த சுவாமிகளினுடைய உரைநடை வடிவை நம்ம இப்போ இனியிலேருந்து ஆரம்பிக்கலாம். அந்த இறை தத்துவத்தை வேத ஆகம புராண இதிகாச சாரங்கள்லாம் நம்ம சுவைச்சு அனுபவித்து புரிகிற வண்ணம் வாரியார் சுவாமிகள் நம்மளுக்கு எளிசாக கொடுத்துருக்கார். அதை நம்ம இன்னிலேருந்து பார்க்கலாம். மூவிருங் முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்று ஈராறு தோள் போற்றி காஞ்சிமா வடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றின்னு அந்த கந்தனுக்கு முதல்ல போற்றிய சொல்லிட்டு, கந்தன் அப்படின்ற சொல்லுக்கு 3 பொருட்கள் சொல்லப்பட்டிருக்கு. சத்ரூன் சோஷயதீத ஸ்கந்தக அப்படின்னு அமரகோசம் சொல்கிறது வடமொழியில். அப்போ பகைவருடைய ஆற்றலை வற்ற செய்யக்கூடியவர் கந்தன். ராமாயணம், பாரதம், பாகவதம் இப்படி எல்லா நூல்கள்லையும் பகைவர்களை கொன்றதாக தான் வரலாறு சொல்கிறது. ஆனால் கந்த புராணத்தில் முருகவேள் பகைவனான சூரபத்மனை வதைச்சுட்டதாக வரலாறு இல்லை. அவன் மயிலும் சேவலுமாக வாழ்வு பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்துட்டுருக்கார். நம்ம இன்னும் அந்த சேவற்கொடியையும் மயில் வாகனனுமான அந்த கந்தனுமாக தான் நம்ம வணங்கின்னு இருக்கோம். மயிலை காண்பதும் முருகனை காண்பதும் ஒன்றே. அப்போ எப்பேற்பட்ட கருணையாக அந்த சூரபத்மனுக்கு சுவாமி கொடுத்துருக்கணும். தீயவை புரிந்தாரேனும் குமரவேள் திருமுன் உற்றால் தூயவர் ஆகி மேலை தொல்கதி உடையவர் என்கை ஆயவும் வேண்டுங் கொள்ளோ ஆடு சமர் இந்நாள் செய்த மாயையின் மகனுமன்றோ வரம்பிலா அருள் பெற்றுந்தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த அடுசமர் இந்நாள் செய்த மாயையின் மகனுமன்றோ. அப்போ சிங்கமுகன் அம்பிகைக்கு சிம்ஹ வாகனமாக போய் சேர்ந்தார். அம்பிகைக்கு தாரகாசுரன் ஐயனாருக்கு யானை வாகனமாக போனார். 6 திருமேனிகளும் ஒன்றாக பொருந்தினவர் கந்த கடவுள். அப்போ கந்த அப்படின்ற பகுதியோடு ஆண்பால் விடுத்து கந்தன் அப்படின்னு ஆச்சு. ஆன்மாக்களுக்கு பற்றுக்கோடாக இருக்கக்கூடியவன் கந்தன். புராணம்னா பழமைன்னு பொருள். புராதனம்ன்ற சொல் தான் புராணமாக மருவிற்கு. வைரத்தை சோதிக்கிறவனுக்கு பூதக்கண்ணாடின்றது இன்றியமையாததாக இருக்குது. வேண்ட பெறுவது போல வேதத்தில் உள்ள நுண்ணிய பொருளை விரித்து காட்டுறது புராணம். சத்தியம் வத அப்படின்னு வேத வாக்கியத்தை விரித்து சொல்கிறது அரிச்சந்திர புராணமாகும். நன்றி கொன்றவன் விரைஞ்சு அழிஞ்சிடுவான்னு பெரிய தர்மத்தை சொல்கிறது இந்த கந்த புராணம். சூரபத்மனுக்கு 1008 அண்டங்களும் 108 யுகங்களும் அரசு புரிகிற ஆற்றல் இருந்தது. வஜ்ர யாக்கையும் வேறு பல வரங்களையும் அள்ளி அள்ளி வழங்கின வள்ளலான சிவமூர்த்தியின் திருக்குமாரனான முருகப்பெருமானை எதிர்த்தே அமராடினான் அந்த சூரபத்மன். அவர் அந்த நன்றி கொன்ற நெறியே அவனை கொன்னுட்டுது. ஒன்றொரு பயந்தனை உதவினோர் மனம் கன்றிட ஒருவினை கருதி செய்வரேல் புன்றொழி அவர்க்கு முன் புரிந்த நன்றியே கொன்றிடும் அல்லது கூற்றும் வேண்டுமோன்னு கந்த புராணமே கேட்குறது. நன்றி மறத்தல் நன்றி கோரல்னு 2 பாவங்களும் உய்வில்லாத துயரத்தை கொடுக்கக்கூடியது. நன்றி கொன்றவனுக்கு உய்வே கிடையாதுன்னு கந்த புராணம் தான் அதுக்கு சாட்சியாக இருக்குது. 18 புராணங்கள்னு சொன்னேன். அது என்னெல்லான்னு பார்த்தா பிரம்ம புராணம், வைணவ புராணம், பத்ம புராணம், சைவ புராணம், பாகவத புராணம், பௌடிய புராணம், நாரதீய புராணம், மார்க்கண்டேய புராணம், ஆஞ்சநேய புராணம், பிரம்ம கைவர்த்த புராணம், லிங்க புராணம், வராக புராணம், காந்த புராணம், வாமன புராணம், மச்ச புராணம், கூர்ம புராணம், கருட புராணம், பிரம்மாண்ட புராணம். இதனை தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். முருகாச்சரணம்.